இன்இக்வாலிட்டி இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்புறம் வந்து சில பாகுபாடு பார்க்குறோம், அதாவது டிஸ்கிரிமினேஷன். ஸோ இப்போ அகைன் இது ரொம்ப இது ரொம்ப நாளாவே நான் என்கிட்டயே இது ஒரு ஒரு போராட்டமாவே இருக்கு. இப்போ இதெல்லாம் சனாதன தர்மத்துல பேசியிருக்காங்களா? இந்த வேதாஸ்ல இந்த மாரி ஏதாவது ஃப பாகுபாடு பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க? கொஞ்சம் எலாபரேட்டா 90% என்ன சனாதன தர்மத்தில் வேதத்தில் அப்படின்னா, அந்தந்த இண்டிவிஜுவல் வாழ்க்கை ஒரு உயிர் இருக்கு. ஸோ அது நல்லபடியாக மேலும் மேலும் ஞானத்தை பெற்று கடவுளை அடைய வேண்டும், பரமாத்மாவை அடைய வேண்டும். இப்படின்றத பற்றி தான் 90% சனாதன தர்மத்தில் பேசப்பட்டிருக்கு. உபனிஷத்து, பகவத்கீதை போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் எப்படி என்னை டெவலப் பண்ணிக்கலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மேலும் மேலும் எப்படி இறங்கலாம், கடவுளை எப்படி அடையலாம். ஸோ இதுதான் அந்த விஷயங்கள். ஒரு 10% என்ன அப்படின்னா, இந்த உயிர் தனியாக இயங்காது. இந்த உடல் இருக்கிறபடினால தான் உயிரால் இயங்கவே முடியாது. இப்போ கடவுளை தியானிக்கணும் அப்படின்னா உடம்பு இருந்து மனசு இருந்தால் தான் கடவுளை தியானிக்கவே முடியும். ஆக இந்த உடல் அப்படின்றது அங்கே ஒரு பார்ட் ப்ளே பண்ணுறது இல்லையா? ஸோ இந்த உடம்பை பற்றின விஷயங்கள் ஒரு 10% இருக்குது. உடம்புடன் கூடிய உயிர் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு 10% இருக்குது. ஸோ ஒரு 90% வந்து நேராக இந்த மாதிரி அந்தந்த ஆத்மா நல்லபடியாக தன்னுடைய ஆத்ம பண்புகள், நற்பண்புகளை வளர்த்து கொண்டு கடவுளை அடைய வேண்டியது, அதை பற்றி 90% இருக்குது. 10% வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உடம்பு கொண்டு இருக்கிறபடினால இந்த உடம்புக்கு அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு அப்படின்றத பற்றி ஒரு 10% விஷயம் இருக்குது. ஸோ இதான் அந்த சமூகத்தை பற்றின விஷயம். ஆக இந்த 10%ல் தான் வந்து இத்தனை குழப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த 10% குழப்பத்தினால தான் 90% இருக்கக்கூடிய அந்த மாணிக்கமானது அழுந்தப்பட்டிருக்கு.